குட்டி சுட்டி. அட முட்டாள் முதலையே, ஒரு காட்டில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருந்துச்சு. அந்த ஏரியில் ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு முதலையும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஏரி பக்கத்தில் ஒரு பெரிய ஆப்பிள் மரத்தில் குரங்கு ஒன்று ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தது. அப்போ ஒரு நாள் அந்த முதலை பசியில் கரைக்கு வந்தது. அப்போ அந்த மரத்து மேலே இருக்க குரங்கை கவனிச்சுது. அந்த முதலை, நண்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்காக கொஞ்சம் ஆப்பிள்களை பறிச்சு போட அப்படின்னு கேட்டுச்சு. குரங்கும் பாவம் பார்த்து மரக்கிளைகளெல்லாம் குதிச்சு மரத்தை ஆட்டி பழங்களை கீழே விழ வச்சுது. முதலையும் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு, நண்பா, இந்த பழங்கள் எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கிறது, நான் தினமும் வந்தா எனக்கு பழங்களை தருவியா அப்படின்னு கேட்டுச்சு. குரங்கும், சரி நண்பா, நீ எப்போ வேண்டுமானாலும் நீ வா, நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் முதல்ல தினமும் பழம் வாங்க கரைக்கு வர ஆரம்பிச்சுது. குரங்கும் தினமும் மரத்தை ஆட்டி பழங்களெல்லாம் பறிச்சு போட்டுது. அப்போ ஒரு நாள் அந்த முதலைக்கு அதோட கெட்ட எண்ணம் வெளியே வர ஆரம்பிச்சுது. இந்த பழங்களே இவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னா, இந்த பழங்களை டெய்லி சாப்பிட்ற இந்த குரங்கோட இதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த குரங்கை கொல்லுறதுக்கு திட்டம் போட்டுச்சு. மறுநாள் முதலை கரைக்கு வரவே இல்லை. குரங்கு ரொம்ப நேரமாக காத்துட்டே இருந்துச்சு. அன்னைக்கு முழுக்க முதலை வரவே இல்லை. அடுத்த நாள் முதல்ல வந்துச்சு. நேத்து எதுக்காக நீ வரல? உனக்காக காத்திருந்தேன். நண்பா, நான் நேத்து வரும்போது இதே மாதிரி ஒரு ஆப்பிள் மரத்தை அந்த பக்கம் உள்ள கரையில பார்த்தேன். அங்க உள்ள பழங்கள் இதை விட ரொம்ப சுவையா இருந்துச்சு. அங்க ஒன்ன மாதிரியே இன்னொரு குரங்கும் இருந்துச்சு. நீயும் இன்னைக்கு என் கூட வா, அந்த பழங்களை டேஸ்ட் பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. குரங்கும், அப்படியா, எனக்கும் வர ஆசைதான், ஆனா எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. நண்பா, அந்த கவலை உனக்கு வேண்டாம், நீ முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை அந்த பக்கம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னா சரி அப்படின்னு குரங்கும் முதலையை நம்பி அதோட முதுகுல ஏறிச்சு. முதலையும் குரங்க முதுகுல வச்சுட்டே நீந்தி போச்சுது. ஏரியோட நடுவுல போகும்போது முதலை சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சுது. உடனே குரங்கு, ஏன் சிரிக்கிறாய் நண்பா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே முதலை, முட்டாள் குரங்கே, நான் உன்னிடம் பொய் கூறினேன். ஏரிக்கு அந்த பக்கம் மரமும் இல்லை, குரங்கும் இல்லை. எனக்கு உன்னுடைய இதயம் வேணும். இன்னைக்கு உன் இதயத்தை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி சத்தமா சிரிச்சுது. குரங்குக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. அப்போதான் முதலையோட கெட்ட எண்ணம் குரங்குக்கு தெரிஞ்சுது. நாம இந்த முதலையை நம்பி இப்படி ஏமாந்துட்டோமே, இப்போ என்ன பண்றது? எப்படியாச்சும் இந்த முதலைகிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுது. உடனே குரங்கு முதலைகிட்ட, ஐயோ நண்பா, உனக்கு என்னுடைய இதயம் வேண்டும் என்று முதல்லையே சொல்லிருக்க கூடாதா? நான் இன்னைக்கு காலையில தான் என்னோட இதயத்தை கலட்டி மரத்துல காய போட்டேன். நீ ஆப்பிள் மரத்துல அத கவனிக்கலையா? சரி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, என்ன கரைக்கு கூட்டிட்டு போ, நான் இதயத்தை எடுத்து உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிச்சு. முதலையும் அதை நம்பி கரைக்கு திரும்பிச்சு. கரைக்கு வரவும் குரங்கு ஃபாஸ்ட்டாக போய் மரத்து மேலே நின்றுட்டு குரங்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ எதுக்காக சிரிக்கிறாய்? உன் இதயத்தை எடுத்துட்டு கீழே வா. அட முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை கலட்டி காய போடுவாங்களா? உன்னை ஏமாற்றவே நான் இப்படி செய்தேன். உன் கெட்ட எண்ணத்தால் இன்றிலிருந்து நம் நட்பு முறிந்தது. இனி இந்த பக்கம் வந்து விடாது அப்படின்னு கோபமா குரங்கு சொல்லிடுச்சு. அந்த முதலையும் ஏமாற்றத்துடன் ஏரிக்கு போயிடுச்சு. பார்த்தீங்களா குட்டி சுட்டி, அந்த முதலையோட பேச்சை நம்பி அந்த குரங்கு போனதால அதோட உயிரையே அது இழந்திருக்கும்.
அதோட புத்திசாலித்தனத்தால் எப்படியோ அதிலிருந்து அது தப்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கவங்களும் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு கிடையாது. அவங்க நமக்கு என்னது சொன்னாலும் ஒரு டைமுக்கு 1000 டைம் நம்ம யோசித்து பார்த்து புத்திசாலித்தனமாக நம்ம நடந்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம அப்படியே நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஓகேவா? நீங்களும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னும் நிறைய கதைகளை கேட்பதற்கு நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டி சுட்டி.